நிக்கிறான் பாருங்க ஆளு. டே குண்டா த்ரோட்டா இருந்தாயா ஆளு. ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதிராம்பட்டினம் ஏபிசிசி நடத்தும் 40,000 ரூபா கிராண்ட் டோர்னமெண்ட்டு. இந்த டோர்னமெண்ட்டுக்கு தான் நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நம்ம கொஞ்சம் டிலேவாக வந்ததுனால உங்கள்கிட்ட சரியாக பேச முடியல. அதனால் இந்த மேட்ச் கொஞ்சம் டீட்டெயிலாக கிரவுண்டு பிச்சு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். மேட்டு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும், உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. வெயிட் பாலுக்கு ஏற்ற ஒரு மேட்டு. 6 லைன் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து கரெக்டாக பிச்சோட சென்டர்லேருந்து எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மீட்டர் தான் வரும், அதிகபட்சம் 40 மீட்டர் தான் வரும். ரொம்ப சின்ன 6 லைனு, அதனால் வந்து 6-4லாம் பயங்கரமாக போகும். ஒரு மேட்ச் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, ஒரு மேட்ச் இதில் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக எந்த பால் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டபுள் கலர் நிவியா பால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 16 டீமு மொத்தமாக ஆடுறாங்க. இந்த ஒரே பேலட்டில் 4 டீம் ஆடுவாங்க. ஸோ நம்ம ஆலத்தம்பாடி ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பாளையங்கோட்டைக்கு ஆஃப் டீம் வராதனால அவங்களுக்கு ஒரு மேட்ச் ஸ்க்ராட்ச் பண்ணி இப்போ டேரெக்டாக செகண்ட் ரவுண்டு 2 டீமுக்கும் நடக்க போகுது. ரெண்டுமே தரமான டீமுங்க. பாளையங்கோட்டை வெர்சஸ் ஆலத்தம்பாடி. இந்த மேட்சுக்கான ஓவர் 6, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க ப்ரைஸ் ரவுண்டு போவாங்க. ஸோ பாளையங்கோட்டை அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக குமரேசன் மற்றும் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் வெங்கட். முதல் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு மாப்பிள்ள செல்வா. ஸ்டார்ட் த மேட்ச். முதல் பந்து, ஃபர்ஸ்ட் பாலே ஹியூஜ் ஒன், சரியான அடி. முதல் பாலே அங்கே பவுண்டரி, நல்ல ஷாட். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி அடிச்சு செல்வாவை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு குமரேசனை. பால் நம்பர் 2 லீடிங் எட்ஜ், சரியான ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் லவ்லி டேக்கன், நல்ல கேட்ச் அங்க, நல்ல கம்பேக் செல்வா. ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேனா நீலமணி, ஆல்ரவுண்டர் நீலமணி. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா நீலமணி. ஸ்லோயர் ஒன் உள்ள விட்டு ஒரு தட்டிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் ஹிமாலயா 6 தான் சொல்லுவாங்க. நீலமணி பேட்ல இருந்து மொத பாலே அங்க ஹியூஜ் ஒன் 6. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல வெங்கட். நல்ல பந்து வீச்சு, டாட் பால் வரவில்லை. ஒரு ஸ்லோயர் ஒன், சிங்கிள். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 13. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு நீ போடா மகேஷ் அண்ணா. ஸ்ட்ரைக்கில் வெங்கட், கேப்டன் வெங்கட். ஒரு திருவல் பந்து, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் எகேன் நேரா உள்ளங்க. சான்ஸ் ஃபார் டாட் பால். அகைன் சூப்பர் ஷாட் அங்க கவர்ஸ்ல தலைக்கு மேல. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் நல்ல பந்துங்க, சரியான பந்து, சரியான லைன், டாட் பால். செகண்ட் லீடிங் எட்ஜ், சான்ஸ் ஃபார் நல்ல கேட்ச் அங்க ஜபா. நல்ல பந்து வீச்சு மகி. 2வது விக்கெட்டை இழந்திருக்காங்க பாளையங்கோட்டை பிசிசி. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா நவீன். நேரா உள்ள ஃபீல்டர் கையிலையா, டேக்கன். அடுத்த பாலே ஒரு விக்கெட். தரமான ஓவர் தான் சொல்லணும் இந்த ஓவரை. இந்த கிரவுண்டில் வெறும் 4 ரன்னுக்கு 2 விக்கெட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. உண்மையாகவே எந்த பவுலர் போட்டாலும் ஜஸ்ட்டு பேட்டை நீட்டினாலே 4 இல்லை 6 தான். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 17. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் இந்த கிரவுண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லா கிரவுண்ட்லையும் பிச்சில் மட்டும்தான் கிரிக்கெட் விளாட்லாம், அதாவது விக்கெட்டில் மட்டும். ஆனால் இந்த கிரவுண்டில் எங்கே வேணால் கிரிக்கெட் விளாட்லாம். எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சமமாக ஈவனாக சூப்பராக இருக்கும். எந்த ஒரு பள்ளமேடுமே இருக்காது. இல்லைங்க, நிற்கிற தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்படியே சரியான சமமாக இருக்குது, சிமெண்ட் தர மாதிரி. குட் ஷாட், பவர்ஃபுல் ஹிட், சான்ஸ் ஃபார் பவுண்டரி. செல்வாவோட 2வது ஓவர் அணிக்கான 3வது ஓவர். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஒன், சான்ஸ் ஃபார் டாட் பால். பால் நம்பர் 3 ஸ்லோயர் ஒன் எங்கேயோ அடிச்சிருக்காருங்க நீலோ. சரியான ஹிட். இது மிகப்பெரிய ஒரு 6 தான் சொல்லுது.
நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், ஹைட் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் லவ்லி டேக்கன் விக்கெட்ஸ். நல்ல கம்பேக் செல்வா. ஒரு 6 போனாலும் அடுத்த விக்கெட்டை எடுத்திருக்காப்ல. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா லெஃப்ட் பேட்ஸ்மேனா மனோஜ். ஸ்லோயர் ஒன் இறங்கி அடிச்சிருக்காருங்க. கவர்ஸ்ல நேரா போய் 6 லைன்லேயே குத்திருக்காங்க. 6. நல்ல பேட்டிங். ஸ்லோயர் சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 34. 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 4th ஓவர் பவுலர் சிவா. நல்ல ஷாட் கவர்ஸ்ல. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. அடிச்சாலே பவுண்டரி. 6 தான் இந்த கிரவுண்ட்ல. ரிவர்ஸ் ட்ரையங்க டாட் பால். ஷாட் அகைன். நல்ல ஃபீல்டிங். டாட் பால். ஸ்லோயர். நல்ல ஃபீல்டிங். டாட் பால். ஏமாத்திருக்காரு பேட்ஸ்மேனை. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 41. 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூ பவுலரா அசார். டீமுக்கான 5வது ஓவர். சரியா படல. ஆனா எல்லா ஃபீல்டருமே லாங்ல நிக்கிறாங்க. கேட்சுக்கான வாய்ப்பு இல்ல. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் பால். குட் ஷாட். ஆனா சரியா படலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அங்க 6. நல்ல ட்ரை மகேஷ். 6. குட் ஷாட். சரியான அடி. சான்ஸ் ஃபார் டேக்கன். செம்ம டேக்கனுங்க. கண்டிப்பா 6 எல்லாருமே நினைச்சோம். அவரும் நினைச்சாரு. ஆனா அங்க விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா காமேஷ். லவ்லி டேக்கன் விக்கெட். நியூ பேட்ஸ்மேனா பாலகங்கா. லவ்லி டேக்கன் அகைன் ஒரு விக்கெட். அசாரோட ஹார்ட்ரிக் விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா சுதன். சரியான அடி. சான்ஸ் ஃபார் டேக்கனுக்கான வாய்ப்பு இருக்கு. லவ்லி டேக்கன். வரிசையா வெறும் விக்கெட் மழை தான் இந்த ஓவர்ல. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 49. 8 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போகிறதுக்கு மகேஷ் அவருக்கான 2வது ஓவர் இது. ஸோ இங்கே 6 ஓவர் மேட்ச்சில் 2 பேர் 2 ஓவர் போடலாம். முதல் பந்து. நல்ல ஷாட். சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேனா சுந்தர். நல்ல ஷாட். கேப்ல போயிருக்குன்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் பவுண்டரி. ஜஸ்ட் பஞ்ச் பண்ணாரு. அதுவே பவுண்டரி போச்சு பாத்தீங்களா 1 பவுன்ஸ்ல. நெக்ஸ்ட் ஒன். குட் ட்ரைங்க. சான்ஸ் ஃபார் லவ்லி டேக்கன் விக்கெட்ஸ். அடுத்த விக்கெட்டை இழந்திருக்காங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா மணி. நல்ல பந்து. டாட் பால். அடுத்த பந்து. அகைன் ஒரு டாட் பால். ஒரு லோ டாஸ். சிங்கிளா 2வா. நல்ல ஃபீல்டிங். நல்ல த்ரோ. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 56. 9 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. பாளையங்கோட்டை 57 டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டுக்கு 6 ஓவருக்கு 60 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கம்மியான ஸ்கோர் தான். இருந்தாலும் பாளையங்கோட்டை கிட்ட பாட்டு பயங்கரமான ஒரு பவுலிங் லைனப் இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த இன்னிங்ஸ் வேற மாதிரி போகும் பாருங்க.
தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. ஸோ இங்கே 57 டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்கு ஆலத்தம்படி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா மகேஷ், நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் மணி. முதல் பவர் பிளே ஓவரை போகிறதுக்கு பாலகங்கா. ஸோ இங்கே பாலகங்காவோட பவர் பிளே ஓவர் ஃபீல்டிங் செட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆன்லையும் லெக் ஸ்டம்ப்லேயும் ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காரு. முதல் பந்தே ஒரு ரிவர்ஸ் ட்ரை, அங்கே டாட் பால். நல்ல ஷாட், ஆனால் கேட்சுக்கான வாய்ப்பு. லவ்லி டேக்கன். நீலமணி முதல் விக்கெட்டை இழந்திருக்காங்க ஆலத்தம்பாடி. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா செபாஸ்டின். பாலகங்கா பொறுத்தளவுக்கு லோ ஸ்கோராக இருந்தாலும் சரி, ஹை ஸ்கோராக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் ஒன், குட் ஷாட், ஃபீல்டர் தலைக்கு மேலே, அங்க சான்ஸ் ஃபார் பவுண்டரி. செபாஸ்டின் பேட்ல இருந்து முதல் பாலே ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன், குட் ஷாட், சரியான ஹைட்டு, ஆனால் ஆள் இல்லை, இருந்தாலும் நல்ல டேக்கன். நவீன் எங்க இருந்தோ வந்து ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. 2வது விக்கெட்டை இழந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே நடக்குது பார்த்தீங்களா. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அசார். செல்லமா தட்டியிருக்காரு, அங்க சிங்கிள். சரியான பந்து, சூப்பர் டெலிவரி, டாட் பால். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 5, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாலகங்கா நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு எப்போதும் போல பாளையங்கோட்டை அணிக்காக. செகண்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு நீ போலரா மனோஜ். நல்ல ஷாட், குட் ஷாட். அது குத்துனா போயிருங்க கண்டிப்பா. குத்துன உடனே பம்ப் ஆயிருக்காங்க, பவுண்டரி. அசார் மட்டையில இருந்து ஒரு முதல் பவுண்டரி. நல்ல ஷாட், ஃபீல்டர் கையில, டாட் பால். ஸ்லோயர் விக்கெட். சரியான பந்து வீச்சு, ஸ்லோயரா அழகா மிடில் ஸ்டம்பில் போட்டாரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சபா. ஸ்லோயர் கேப்ல போயிருக்காங்க, சிங்கிள். அகைன் ஒரு ஸ்லோயர், உள்ள விட்டு ஒரு கிண்டி இருக்காரு. மணி எங்கேயோ போயிருக்கு இந்த பால். மிக பெரிய ஒரு 6 மணி பேட்ல இருந்து. குட் ஷாட், ஆனா லீடிங் எட்ஜ், பவுலர் கையில, அங்க விக்கெட். அடுத்த பாலே தரமான ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 17, 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டா 24 பாலுக்கு 40 ரன் அடிக்கணும். நல்ல பந்து பாலகங்கா. பாலகங்காவோட 2வது ஓவர், டீமுக்கான 3வது ஓவர். ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சோங்கு. குட் ஷாட், ஷார்ப்பா போயிருக்கு, இருந்தாலும் ஷார்ப்பா தேவையான டயத்துல போயிருக்காங்க. சோங்கு மட்டையில இருந்து ஒரு 6. நெக்ஸ்ட் ஒன், ரிவர்ஸ் ட்ரை, சான்ஸ் ஃபார், சூப்பர் ஹிட், சான்ஸ் ஃபார். அங்க அம்பையர் சிக்னல். அகைன் ஒரு 6. ரெண்டு டீமுமே ஈவனா சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்போ மைதானத்துல. நெக்ஸ்ட் ஒன், கிரேட் கம்பேக், பாலகங்கா, டாட் பால். அகைன் ஒரு ரிவர்ஸ் ட்ரை, இருந்தாலும் வேகம், அங்க டாட் பால். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 31, 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இன்னும் 18 பாலுக்கு 26 ரன் அடிக்கணும். 4வது ஓவர் மனோஜ், அவருக்கான 2வது ஓவர். ஸோ இங்கே 2 பவுலர் தொடர்ந்து 4 ஓவர் போடுறாங்க. நேருக்கு நேர், நல்ல ஷாட், நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். சரியா படல, ஒரு குயிக் சிங்கிள். ஸ்லோயர் நேர கால்ல,
நல்ல த்ரோ சான்ஸ் ஃபார் அம்பையர்ஸ் கால். நாட் அவுட். நல்ல த்ரோ. அங்க ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். குட் ஷாட். லீடிங் எட்ஜ். சான்ஸ் ஃபார் கேட்ச் இல்ல. சிங்கிள். ஸ்லோயர். நல்ல ஷாட். குட் ஃபீல்டிங். சிங்கிள். சரியான கம்பேக். தரமான பந்து. நல்ல வேகம். டாட் பால். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 46. 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 12 பாலுக்கு கரெக்டாக 21 அடிக்கணும். 5வது ஓவர் போகிறதுக்கு நீலமணி. ஸோ 12க்கு 21 பக்குன்னு இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்துருப்பீங்க. 90 ரன் அசால்ட்டாக அடித்தாங்க. இந்த 60 ரன் அடிக்க முடியலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாளையங்கோட்டையோட பவுலிங் லைனப் அப்படி. நம்பர் 1. நல்ல ஷாட். கேப்லையா இல்லை ஃபீல்டர் கையிலையா? ஒரு கேட்ச் நல்ல ஒடியாந்து எடுத்திருக்காருங்க. மேட்சை கொண்டு போயிட்டு இருக்காரு. ஒரு ஆளா மனோஜ். விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா மணி. மூங்கில் குடிமணி. நேருக்கு நேரா நல்ல ஷாட். நல்ல வேகமா போயிருக்கு. இருந்தாலும் அங்க நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். இங்க 10 பாலுக்கு 19 அடிக்கணும். நல்ல ஷாட். ஆனா ஃபீல்டர் கையிலேயே. சரியான த்ரோங்க. ஸோ தரமான டைரக்ட் ஹிட்டாங்க. கேப்டன் வெங்கட் ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு அம்பையர். நாட் அவுட். 9க்கு 18. லீடிங் எட்ஜ். சான்ஸ் ஃபார் விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா குரு. 8 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும் கரெக்டா. குட் ஷாட். ஷார்ப்பா போயிருக்காங்க. குரு மட்டையில இருந்து ஒரு தரமான ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. 7 பாலுக்கு கரெக்டா இன்னும் 14 ரன் அடிக்கணும். இந்த ஒரு பால் மேட்ச் பால். அகலப்பந்து. 7க்கு கரெக்டா 13. Again ஒரு ஒயிட் பால். அணியிலிருந்து ஒருவர் இளமணி பெருமாறு கட்டுக்கொள்ளப்படுகிறது. 7க்கு 12. அங்க என்ன நடக்குது? டாட் பால். வேற எதுவும் நடக்கல. அங்க டாட் பால். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 6 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. 6 பாலுக்கு கரெக்டா 13 ரன் அடிக்கணும். அந்த 6 பாலை போடுறதுக்கு மணி. செகண்ட் எண்ட்ல சோங்கு. 6க்கு 13 முதல் பந்து. கிரேட் பால். தரமான பந்து வீச்சு. டாட் பால். 5க்கு 12. அகலப்பந்து. நெக்ஸ்ட் ஒன். குட் ஷாட். கேப்ல போயிருக்கு. 2 ஃபீல்டருக்கு நடுவுல. இவர் பிடிப்பாருன்னு அவர் விட்டாரு. அவர் பிடிப்பாருன்னு இவர் விட்டாரு. 2 பேரும் சேர்ந்து விட்டாங்க. பவுண்டரி போயிருக்கு. ஈஸி பவுண்டரி. ஒரு லக்கி பவுண்டரி கிடைச்சிருக்கு. உண்மையிலே யாருமே எதிர்பார்க்கல. நானுமே எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காதது தான் எப்பயுமே நடக்கும். இன்னும் 4 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். குட் ஷாட்டுங்க. கவர்ஸ்ல சரியான அடி. யாருமே எதிர்பார்க்காத ஒரு அகைன் ஒரு பவுண்டரி. சூப்பர் ஷாட். அங்க சோங்கு. பவுண்டரி.
ஸோ இன்னும் 3 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். சால்ட்டா நினைக்க கூடாது. கண்டிப்பா 2 சைட்லயுமே மேட்ச் இருக்கு. நல்ல பந்து, நோ பால். அம்பர் சிக்னல் அங்க நோ பால் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கிரீஸ் நோ. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது. நடுவரிடம் எந்த முறையிலும் செய்து கொள்ள வேண்டாம். நோ பால். போன பால் ஒரு கிரீஸ் நோ. ஸோ இந்த பால் ஒரு ஃப்ரீ கிட்டா அமையும். 3 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் ஃப்ரீ கிட் அப்படிங்கிறதுனால பேட்டை எங்கே வேணா விடலாம். ஃப்ரீ கிட் பால் 3க்கு 3. சூப்பர் ஷாட்டுங்க, கட் ஷாட்டுங்க, ஆஃப் யாக்கர் போட்டாருங்க. இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. தரமான ஒரு பேட்டிங் சோங்கு. இந்த மேட்சை போல் டிசைடர் மேட்சை ஆலத்தம்பாடி வின் பண்ணி ப்ரைஸ் ரவுண்டுக்கு முதல் டீமாக உள்ளே போயிருக்காங்க. ஓன் மீடியா சார்பாக 2 டீமுக்குமே வாழ்த்துக்கள். நான் சொன்ன மாதிரியே இந்த ஒரு சின்ன, உண்மையிலே இது இந்த கிரவுண்டுக்கு சின்ன டார்கெட் தான். இந்த சின்ன டார்கெட்டுக்கு சூப்பராக பந்து போட்டாங்க பாளையங்கோட்டை. ஸோ வாழ்த்துக்கள். அடுத்த மேட்ச்சில் மீட் பண்ணலாம் டியர்ஸ். பாய். நல்ல மேட்ச் இது.